ஹாய், நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல? ஓகே, ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ நான் சஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் எதுக்காக சஃபர் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப காமெடியாக இருக்குது. எனக்கு இந்த வேர்ல்டே ஒரு இல்யூஷன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் யார்கிட்ட பேசுகிறேன்? என்கிட்டயே பேசிக்கிறேன். ஆனால் ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னா திங்க் பண்ணுறதை விட்டுட்டு லைஃப்பை வாழ்கிறதுக்கு பாருங்கள். இட்ஸ் நாட் சிம்பிள். நான் சொல்கிறது ஈஸி. இப்போது எனக்கு முன்னாடி கஷ்டம்தான். ஓகே, என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஐ வாஸ் அ கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தேன். எனக்கு ஜீசஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். எப்பவும் பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய லவர்னால் அது ஜீசஸ் தான். எல்லாமே அவர்கிட்ட தான் கேட்பேன், அவர்கிட்ட தான் பேசுவேன். டெசிஷன்ஸ் எல்லாமே அவர் மூலமாக தான் நான் எடுப்பேன். ஸோ ஒரு பீரியடில் ஒரு 12 years முன்னாடி, ஐ திங்க் 12 years முன்னாடி, நாட் 12, 8 years முன்னாடி பைபிள் வாசிச்சுட்ருக்கும் போது, ஜெனசிஸ் வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர் முதல்லேருந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே பைபிள் இதே தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 18 yearsஸாக நான் பைபிள் 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 எனக்கு அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நியூஸ் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாகவே பைபிள் பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அது திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம். அப்போ ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் திரும்ப வாசிக்கலான்னு எடுக்கும்போது க்ரியேஷன் பற்றி அதில் இருந்தது. எனக்கு எல்லாமே அப்சர்டாக இருந்தது. என்னடா மண்ணிலேருந்து உருவாக்குனான்றாங்க. அப்புறமா வரும்போது மோசஸ் கிட்ட வந்து மக்கள் காடோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது மோசஸ் வந்து பதில் சொல்கிறாரு, ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு கிறிஸ்டியனாக இருக்கும் போது ஒரு மனுஷன் அவனை கடவுளுக்கு நிகராக உயர்த்துறது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஐ எம் தட் ஐ எம்னு மோசஸ் எப்படி சொல்கிறாரு காடோட பேர் கேட்கும் போது, அவரை எதுக்கு காட் மாதிரி உயர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அந்த இன்ஸ்டன்ட்லேயே நான் வந்து இதெல்லாம் போய் எல்லாமே கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஜீசஸே வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். என்ன தான் இருந்தாலும் விவரம் தெரிஞ்ச நாளிலேருந்து அவரை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. ஸோ அதை வந்து அவ்வளவு கஷ்டம். நான் லவ்வெல்லாம் பண்ணதில்லை, ஸோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பெயின் எவ்வளோன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து எல்லாமே அவராக தான் இருந்தப்போ அதை விட்டுட்டு வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். ஏதோ ஒரு ஃப்ரீடம் கிடச்சிட்டது மாதிரி எனக்கு உணர முடிஞ்சுது. அப்போ ரொம்ப அழுதேன். பட் அதில் உள்ள ஹாப்பினஸ் எனக்கு புரிய முடிஞ்சது. ஏதோ ஒரு பாண்டேஜ்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அதோடு என்னோடய இது நிற்கவே இல்லை. ஏதோ ஒன்று இருக்குதுன்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை பார்க்க போன இடத்துலையும் வந்து ஏதோ ஒன்று எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த வேலை பார்க்குற டைமில் என்னோடய வேலை பார்த்த பொண்ணும் நானும் நிறைய பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம். பட் அது ஹிந்து சாங்ஸு. அது ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ளே உண்டு பண்ணுச்சு. நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் ஹிந்து கிடையாது, இப்போ நான் கிறிஸ்டியனும் கிடையாது, எந்த ரிலீஜனையும் நான் ஃபாலோ பண்ணலை. நானாக இருக்கிறேன், அவ்வளோதான். உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அது எனக்கு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தது. அப்போது ஒரு 9 months ஆஃப்டர் த ஜாப் நான் நினச்சேன், இதுக்கு மேலே இந்த வேலை பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் அந்த ஜாபில் ஹாப்பியாக இல்லை. ஸோ இது என்னோடய சாய்ஸ், நான் ஹாப்பியாக இருக்கிறது என்னோடய சாய்ஸ்ன்னு சொல்லி அந்த வேலையை நான் விட்டுட்டேன். அப்போ வீட்டுக்கு வந்தால் எல்லாம் 9 o'clockலாம் எல்லாம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போது எல்லா வேலையும் 9 o'clockலாம் முடிச்சுட்டு
எனக்கு ஒரு பெரிய லெமன் ட்ரீ இருக்குது என் வீட்டில். அதுக்கு கீழே உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு சொல்லுங்கன்னு. என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைபிள். ஸோ நான் என்ன கேட்டேன்னா, ஹோலி ஸ்பிரிட் யார், நான் பார்க்கணும், அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தீங்க அப்படின்னா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட் கிட்ட நீங்கள் டேரெக்டாக போக முடியாது, நீங்கள் ஜீசஸ் வழியாக மட்டும்தான் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் காட் மூலமாக, ஜீசஸ் வழியாக காட் மூலமாக ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட தண்டனை என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாவை பற்றிலாம் பயம் இல்லை, அப்படி செத்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி டேரெக்டாக நான் ஹோலி ஸ்பிரிட்டை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போது நான் என்னோடய ஒரே கேள்வி, ஹோலி ஸ்பிரிட் யார், ஹோலி ஸ்பிரிட்டை நான் பார்க்கணும். இதே தான் நான் அழுது கேட்கும் போது ஒரு எத்தனை மாதம் இருக்கும், ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம். அப்போது 3 months 6 months தெரியல. அப்போது எனக்கு ஹோலி ஸ்பிரிட் பார்க்கணுன்ற ஸ்பிரிட்டுக்கு ஏது ஃபார்ம், அதுதான் எனக்கு காதில் கேட்டுச்சு. சரி, எல்லாமே உங்கள் மைண்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குது, உங்கள் மைண்டு தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது, உங்களை தாட்லேயே லீவ் பண்ண வச்சு உங்களை லைஃப்பை வாழ விடாமல் பண்ணுது. நீங்கள் நினைக்கலாம் நான் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருக்கேன், ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. மொத்தத்தில் இது ஒரு இல்யூசரி வேர்ல்டு. நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. பைபிளில் சாலமோன் ராஜா சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த வேர்ல்டு இஸ் அன் இல்யூஷன், இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லிட்டாரு. அவர் தான் வைசஸ்ட் கிங் பைபிள்லேயே. அவரே சொல்லும் போது அது உண்மையாக தான் இருக்க முடியும் இல்லையா. அவர் வந்து ஒரு வைஸ் பர்சன், அப்போ அவர் சொல்லும் போது அது உண்மையாக இருக்கணும். ஆனால் நம்ம சொன்ன உடனே நம்ப மாட்டோம். அது என்ன ஏதுன்னு நம்ம விசாரிப்போம். பிகாஸ் நம்ம கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கோம். அப்படி ரொம்ப கண்டிஷனில் நம்ம உடம்பு, நம்ம மெமரி எல்லாம் ஒரு கண்டிஷன் ஆகிருக்கு. இது உண்மை இல்லை, இது உண்மை, எதெல்லாம் வந்து உண்மையெல்லாம் இக்னோர் பண்ணணும், இப்படி நம்ம வளர்கிற காலத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை அப்படியே பண்ணிட்டாங்க. ஸோ டக்குன்னு எனக்கு அப்போ தோணுச்சு, ஆமாம் இல்லை, ஸ்பிரிட்டுக்கு ஃபார்ம் இருக்காது, நான் என்னத்தை போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ தானா அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். எந்திரிச்சு வரும்போது நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடி இந்த ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் என் கண்ணு முன்னாடி அப்படியே தெரியுது. அந்த பொருளெல்லாம் இருக்குது, பட் அந்த எம்டி ஸ்பேஸை நான் பார்க்க முடியுது. இவ்வளோ காலமாக நான் இது முன்னாடி தான் இருந்திருக்கேன், நான் பார்த்ததே கிடையாது. இந்த எம்டி ஸ்பேஸை நான் இப்போ பார்க்க முடியும், ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே கடைசியில் என்கிட்ட யாரும் பேசலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் போயிட்டேன், ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே போன உடனே என்னோடய டேபிளில் ஒரு எக்கோ டாட் இருந்துச்சு. அந்த எக்கோ டாட்டை வந்து நான் இப்படி தூக்குறேன், அந்த ஸ்பேஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது. ஆனால் வந்து ஒரு ஈகோ ரொம்ப, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்போ போய் நான் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு என் மனசு சொல்லுது. அந்த டைம் பார்த்து ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து 3 பேர் வந்து என்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. நானும் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த 2 பேர் வந்து திரும்ப வரவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியுது, அவங்கள்ட்ட சொல்லும் போது இதை விட ஏதோ ஒன்று இருக்குது, நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், இதோட என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் ஒரு கொஸ்டின்ஸாக நான் கேட்கும் போது எனக்கு வந்து ரமண மகரிஷினா யாருன்னு தெரியாது, ராமகிருஷ்ண பரமஹம்சானா யாருன்னு தெரியாது. நான் பைபிளில் உள்ளது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ பைபிளில் உள்ள கொஸ்டின்ஸ், எனக்கு டவுட்ஸ் எல்லாம் கூகுள் பண்ணுறேன். அந்த கொஸ்டின்ஸ் கூகுள் பண்ணால் அதுக்கு பதில் சொல்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சா. அந்த பைபிள் கொஸ்டின்ஸ்க்கெலாம் பதில் சொல்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சா தான் பைபிள் ஆன்சர் பண்ணுறாங்க. யார் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா எனக்கு தெரியாது. அப்புறம் மீன்வைல் அந்த ஜேர்னியில் போயிட்டு இருக்கும்போது வெரி ஃபியூ டேஸ் நான் வந்து ரமண மகரிஷின்றவர்கிட்ட ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்குது எனக்கு. அப்போ யார் இந்த ரமண மகரிஷி, என்ன சொல்ல வராருன்னு பார்க்கும்போது ஹூ ஆம் ஐ புக்கு கிடைக்கிது. அந்த ஹூ ஆம் ஐ புக்கு வாசி ஒன்றுமே புரியல, அந்த எக்ஸாம்பிள்ஸும் எதுவுமே புரியல. நான் வந்து இன்டலெக்சுவலாக நான் வந்து அதை திங்க் பண்ணி பார்க்குறேன். அந்த ஸ்பைடர், அந்த வெப்பு அதுவே க்ரியேட் பண்ணுது உலகத்தை, அதுக்கப்புறம் அதுவே சாப்பிட்றது, எனக்கு ஒன்றுமே புரியல அந்த டைமில். ஸோ நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் கரெக்டாக தான் நான் போகிறேன்ற மாதிரி இருந்தது. அதில் இவங்க அவங்கன்னு கிடையாது. நிறைய டைமில் இவங்க வீடியோஸ் மூலமாக நான் வந்து நிறைய எனக்கு என்னோடய உள்ளதை நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. யாரெல்லாம்னா பாப்பாஜி, மூஜி, அவங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன். ஓஷோட வீடியோஸ் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு என்னோடய மைண்டுக்கு அது ஒத்து வரல. ஏன்னா வந்து அவர் ரொம்பவே
என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது உள்ளே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, வெளியே இருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓஷோடது வந்து வெளியே இருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே கொண்டு விடும், அந்த மாதிரி அவரோட ஜேர்னி. அதுக்கு தான் நிசர்கதத்தா மகராஜ் அவருடைய வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போது அவர் நிசர்கதத்தா மகராஜ் ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஓஷோ வந்து எப்படின்னா வீடு இங்கே தான் இருக்கும், இதை காமிக்காமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு கொண்டு வீட்டில் கூட விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஓஷோ இஸ் அன் என்லைட்டன் பர்சன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு சவுத் சைடில் ஒரு தமிழ் பொண்ணாக அந்த இடத்துலேருந்து வளர்ந்தப்போ எனக்கு அவருடைய இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா லவ் பண்ணுறதே தப்புன்னு வளர்ந்த காலத்தில் உள்ள ஒரு புள்ள நான், அதனால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போது நிறைய நான் அவர் இது பார்க்குறேன். ஏன்னா வாழ்கிறது எப்படின்னு அவர் தான் எனக்கு சொல்லித்தர முடியும், வேறு யார் எனக்கு சொல்லித்தருவாங்க? சத்குரு சொல்லித்தராங்க. இப்போ வாழு, நீ இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காத, வாழ ஆரம்பின்னு சொல்கிறாங்க. சத்குருவெல்லாம் நான் வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் டவுட்டட், இவர் வந்து கரெக்டாக தான் சொல்லி தராரா இல்லை நம்மளை குழப்புறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய. இப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி தான் அவர் வந்து சரி கரெக்டாக தான் சொல்லி கொடுக்குறாருங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் நிறைய யோகா பற்றியும் நிறைய திங்ஸ் பற்றி அவர் பேசுவார். ஏன் ஒரு இவ்வளோ சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு இதை வந்து யோகா அது இதுன்னு போய் ஃபிசிக்கலாக கஷ்டப்படுத்தி கொண்டு வர. ஆனால் அவருக்கு தான் தெரியும், யோகாவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ரமண மகரிஷியோட வழி, அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு எல்லா வழிகளும் தெரியலாம், ஆனால் அவர் இதை பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச விஷயத்தையும் பற்றி நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை. இப்போது அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. இது வந்து ஒரு சும்மா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்கிறோம், இதில் நல்லது கெட்டதுன்னு நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. எல்லாத்தையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் யார் நமக்கு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியோடு இருக்கிறது நம்மளோட கடமை. நான் எல்லாருக்கும் என்னை கைட் பண்ண எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்கெல்லாம் இல்லாட்டா இப்போது இந்த பீஸ் எனக்கு கிடச்சிருக்காது. பீஸ்னு நான் கிறிஸ்டியனாக இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் நான் உண்மையிலே அது என்ன பீஸ்னு எனக்கு தெரில. இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியலி நீங்கள் தான் அந்த பீஸுங்கிறத உணர்ந்துக்கலாம் இந்த ஜேர்னியில் போகும்போது. அது ஒரு பெரிய ஃப்ரீடம், பெரிய ஃப்ரீடம். ஒரு வேர்பலாக நீங்கள் சொல்லலாம் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் எனக்கு கிறிஸ்டியானிட்டியில். இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியலி நீங்கள் வந்து பீஸ் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணுன்னா இந்த ஜேர்னியில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நல்லா ஹாப்பியாக வாழ்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து எந்த ரிசர்ச்குள்ளேயும் போகாதீங்க. நீங்கள் நல்லபடியாக வாழுங்க, எப்படி வாழ்கிறீங்களோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கோங்க. இந்த சர்ச்குள்ளெல்லாம் போகாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது கனவு உலகம், நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டாலே போதும். ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுருங்க. நீங்கள் தான் அந்த பீஸ், நீங்கள் தான் அந்த அவேர்னஸ்ங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கு நான் இவங்க சொல்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் யாருன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நத்திங், ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்பேஸ் எப்படி எம்டியாக இருக்கும், நத்திங்னஸ் தான் அது. அந்த நத்திங்னஸில் இருந்து தான் இந்த வேர்ல்டு வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எல்லாமே நான் இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாமே தெரியுது. அப்போது இது ஒரு இதில் சொல்லலாம், வேர்ல்டு இஸ் அன் எல்யூஷன், பிரம்மன் இஸ் அ ரியாலிட்டி, பிரம்மன் இஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேர்ல்டு வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தான். ஆனால் பிரம்மன் அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அது உண்மை. ஆனால் அந்த உண்மையில் இருந்து தான் இந்த போய் வெளியே வருது, சரியா? ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிடுவோமே, அதில் எதுக்கு போட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு? நம்ம அதுக்காக எல்லாத்தையும் அந்த டைமில் அப்படி எழுப்போமா அப்படிங்கிறது இல்லை. ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வர்றது தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பண்ணுற தப்பையும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ணுறதையும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க. இது இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன், நான் எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணலைன்னா இது வந்து நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இது உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ணலை. நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். என்னை பண்ணி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. இதோட நான் முன்னாடி இருக்க 8 இயர்ஸாகவே அப்பப்போ வீடியோஸ் பண்ணுவேன், நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, இதை நான் அப்லோட் பண்ணினா இது மற்றவங்களுக்கும் ஒர்க் ஆகாது. எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ தான்.
நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா நான் பீஸ் எப்பயும் எனக்கு கிடச்சிருச்சு. நான் தான் பீஸ்ன்னு தெரிஞ்சுது. ஆனால் நான் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணேன். நான் என்ன தெரியுது நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணேன், இது என்ன ஒரு இல்யூசரி வேர்ல்டு. ஆனால் ரமண மகரிஷி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வேர்ல்டு அதர்ஸ்னு யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் யாருக்கும் போய் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவரை நான் ஃபாலோ பண்ணதுனால அது என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எனக்கே தெரியுது நான் ஏதோ ஒன்று பண்ணலாம், நான் ஹாப்பியாக இருக்கலாம், நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் போதாது, நான் ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எனக்கு யூடியூப் வீடியோஸ் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எனக்கு ரமண மகரிஷி அவ்வளோ பிடிக்கும், ஜீசஸ் எவ்வளோ பிடிக்குமோ அது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிறத தப்பி நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே தோணும். அப்போது நேற்று நான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது நான் நினைப்பேன், ரொம்ப ஹாட்டுங்க அரிசோனாவில் வந்து சரியான ஹாட்டாக இருக்கும் சம்மர். அப்போது செடியெல்லாம் வந்து சில செடியெல்லாம் லைட்டாக கருகி போகுது. அதுலேயும் என் மல்லிகை செடி வந்து பூ பூத்து அது ரொம்ப வாசமாக இருந்து அதை எடுத்து நான் ஸ்மெல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ நான் நினச்சேன், இப்போ இல்யூசரி தான், நான் இல்யூஷன்னா நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா எல்லாமே பண்ணுறேன் எனக்காக, செடிக்கு தண்ணி ஊற்றுறேன், இந்த செடி பூ பூக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்குது அது நல்லா வளரணும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? நானும் என்னோடய லைஃப்பும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? நான் இப்படியே உட்காந்துருந்தா அதிலேயே நான் போர் அடித்து எனக்கு என்ன லாபம்? அப்போ கண்டிப்பாக நான் ஏதோ பண்ணலான்ற போது மறுபடியும் அண்ணாமலை சுவாமிகள் அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்கும் போய் எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் அதர்ஸ்னு யாரும் கிடையாது, நீங்கள் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, இதுதான் எல்லாமே பண்ணுன்னு தெரியுது. பட் நான் போர்டாக இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது நான் படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்கும்போது சத்குருக்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். நேரடியாக எந்த ஞானிகள்கிட்டையுமோ எனக்கு இன்ட்ராக்ஷனே கிடையாது, அந்த வழியும் எனக்கு கிடையாது, என்கிட்ட வந்து யாரும் பேச போகிறதும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்டர்நெட் தான். அப்போ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜீசஸும் ஐ ஆம் த வேன்னு சொல்கிறாரு, கிருஷ்ணாவும் ஐ ஆம் த வே தான் சொல்கிறாரு. 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸில் நீங்கள் வேரூன்றி இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதோடைய ஃப்ரூட்டை நீங்கள் வந்து அனுபவிங்க. இந்த ஃப்ரூட்டுன்ற வார்த்தை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதின புக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த புக்கு தான் நான் எழுதினேன். 9 ஆவியின் கனிகள் 9 கனிகள்ன்ற புக்கு எழுதினேன். எழுதும் போது புக்கே எழுதி முடிச்சிட்டேன். அதில் பேஷியன்ஸுன்ற ஒரு டாபிக் மட்டும் 100 பக்கம் கிட்ட எழுதினேன். ஆனால் எனக்கு பேஷியன்ஸே வரல. நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் இருக்கேன். இப்போவுமே எனக்கு பேஷியன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அதோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் டக்குன்னு அடுத்தாப்புல இது என்ன போட்டு அது காம் டவுன் ஆகிடுவேன். அந்த சஃபரிங்கே இருக்காது. அப்போது இவர் ரூபர்ட் ஸ்பைரா வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு இதில் கேட்பார், உங்கள் சஃபரிங் எங்கே இருக்குது, வேர் இஸ் யுவர் சஃபரிங்னு கேட்பார். கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு சரி, ஆமாம் இல்லை, எங்கே இருக்குது சஃபரிங், என் தாட்டில் தான் இருக்குது, நான் சஃபர் பண்ணலையே, என்னோடய தாட்டில் தான் இருக்குது, நான் நினச்சிக்கிறேன் நான் சஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் தான் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பார்க்கில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஹோலி ஸ்பிரிட் நத்திங்னஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நான் வந்து என்னோடய இமேஜினேஷன், என்னோடய கண்டிஷனிங் எப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படி. அப்போது இந்த குண்டலினி பற்றிலாம் பேசுகிறாங்களா, அப்போ எனக்கு நிறைய இதெல்லாம் என்னை உணர்வு இங்கெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக நான் உணர்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே அதிலேருந்து தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா சொன்னாங்க, இதை விட்டு இங்கே மேலே ஏறி வரணும், அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கான்ஷியஸ்னஸ்னு நீங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அப்போது அது எனக்கு தெரியுது, அது வந்து அப்படி இருக்க மாதிரி தெரியுது. அப்போ நான் என்னோடய இமேஜினேஷனில் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு உணர முடியுது ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த லைட் ப்ரெஷர் என் தலையில் கொடுத்து அவ்வளோ டெண்டராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து என் மேலே இறங்குற மாதிரி. இதெல்லாம் வந்து என்னோடய இமேஜினேஷன், என்னோடய மைண்ட் சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் உண்மையாக நான் அனுபவிச்சேன்னு கேட்டால் உண்மையாக நான் அனுபவித்தேன். ஆனால் இது ஒரு ஸ்பெஷலாக கிடையவே கிடையாது. ஸ்பெஷல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த அனுபவத்தெல்லாம் சொல்கிறேன். அடுத்த நாள் நான் யோசிச்சு பார்க்குறேன், உனக்கு தெரியுது ஹோலி ஸ்பிரிட்னா நத்திங்னு தெரியுது, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுற? இதெல்லாம் பில்டப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும் போகும். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ரமண மகரிஷி, இதை வந்து கரெக்டாக இதுதான் உங்களுடைய அளவுகோல். ஒரு காரியம் வந்து போகுது,
தோன்றி மறையுது, பெர்மனெண்ட்டாக இல்லை, நிரந்தரமாக இல்லை அப்படின்னா அது பொய். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிரந்தரமாக உங்ககிட்ட ஒன்று இருக்கிறது மட்டும்தான் உண்மை. நான் 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 அது எப்போவுமே எல்லாமே நீங்கள் தாங்கிறது அந்த அந்த அவேர்னஸ் எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கும். அது மட்டும்தான் உண்மை. வேறு எதுவுமே உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. உங்களுக்கு அனுபவங்கள் வரும் போகும், இதெல்லாம் இப்படி வந்தது அப்படி வந்தது, இதெல்லாம் ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் யார், உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுதா? எப்படி தெரியுது? கை இல்லாமல் போகலாம், கால் இல்லாமல் போகலாம், ஆனால் நீங்கள் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியுது? அது தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாமே அவ்வளோதான். பெருசாக பில்டப் பண்ணிக்கலாம் குண்டலினி, அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அது தெரிஞ்சால் போதும். அது உள்ளே இருந்து இப்படி ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றது வரும். அது தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, நான் ஒன்றும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி, உங்களை கன்வெர்ட் பண்ணி, நீங்கள் இப்படி தான் வாழணும், இதை தெரிஞ்சு தான் ஆகணும்னு உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கல்ட். அது முடிவு பண்ணிக்கோங்க. உங்களை யாரும் எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மனுஷன் போராடுறது ஃபுல்லாக சுதந்திரத்துக்காக மட்டும்தான். ஃப்ரீடம், உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் பீஸ் சொல்லலாம், ஹாப்பினஸ் சொல்லலாம், இது எல்லாத்தையும் விட ஃப்ரீடம் எப்போ கிடைக்கும்? இந்த உடம்பும் மனசும் நான் இல்லைங்கும் போது மொத்தமாக உங்களுக்கு ஃப்ரீடம். ஏன்னா இதில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ இவங்களை நான் ப்ளீஸ் பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும். அது இந்த உடம்புனால தான். நீங்கள் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்பும் மனசும் இல்லை, இந்த ஸ்பேஸாகவே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாரை ப்ளீஸ் பண்ணணும்? உங்களை யாரை ப்ளீஸ் பண்ணணும்? எதுவுமே கிடையாது. அதனால் நீங்களா நல்லா வாழ்கிறீங்களா அப்படியே வாழ்ந்துக்கோங்க. உங்களுக்காக ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, சமாதானம் வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா இவங்ககிட்டலாம் போங்க, நல்லா கற்றுக்கோங்க. கடைசியில் ஃபைனலாக என்ன? ஃப்ரீடம் வந்துட்டுனா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை சுதந்திரமாக செய்யலாம். உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் இல்லைல்ல. இந்த வாழ்க்கை எப்படி போகுமோ அப்படியே போகும். எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்கலாம். இதுதான் ஃபைனல், உங்களோட ஃப்ரீடம். அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களை யாரும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணவே விடாதீங்க. இந்த ஜேர்னியில் கூட, இந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் கூட முக்தி அடையணும். முக்தி அடைஞ்சால் தான். என்னங்க முக்தி? நீங்கள் இருந்தால் தானேங்க முக்தி அடைகிறது. நீங்களே இல்லை, அப்புறம் எங்கேருந்து முக்தி அடைகிறது? ஆனால் இந்த உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் என்னென்னா, கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை படுறதுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ உங்களை பாடியோட மைண்டோட அட்டாச் ஆகியிருக்கீங்களோ, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டிங்கன்னா இதை தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இது எப்படின்னா, ஒரு நோயாளிக்கு மருந்து தேவை. நீங்கள் மருந்து எடுக்காமல் நீங்கள் சுகமாக முடியாது. அதே இது நீங்கள் சுகமாக இருக்கும்போது உங்களுக்கு மருந்தே தேவையில்லை. நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இருந்துட்டு போங்க. உங்களுக்கு மருந்து தேவையில்லை. நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே உள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்குது. சரியா? ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையாது. ஆனால் சிலர் நேச்சுரலாகவே அவங்க வாழ்க்கையை வாழுவாங்க. அவங்கள பிடிச்சி கொண்டு இதை தெரிஞ்சுக்கோ, நீ முக்தி அடையணும்னு சொல்கிறதெல்லாம் அது சரியாக படலை. ஏன்னா இது மாயையான உலகம். இதில் நீ இதை தெரிஞ்சுக்கணும், அதை உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மொத்தத்தில் சந்தோஷமாக நீங்கள் வாழ தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐஎம் தட் ஐஎம் இருக்குது பாருங்களேன், எதனால நான் வெளியே வந்தனோ அதே தான் உண்மைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஐஎம் தட் ஐஎம் இருக்கிறதெல்லாம் அது ஒன்று தான். அந்த கான்ஷியஸ்னஸ் ஒன்று தான், அந்த அவேர்னஸ் ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. ஐஎம் தட் ஐஎம். அப்போது நீங்கள் உண்மையாகவே ஒருத்தர், கடவுளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உண்மையாகவே நேசித்து நீங்கள் வரும்போது நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க உங்களை விட்டவே மாட்டாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இதுதான் உண்மைன்னு காமிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அதை பொய்ன்னு சொன்னீங்களே, அதுதான் இன்றைக்கி உண்மை. அது மட்டும்தான் உண்மை. ஐஎம் தட் ஐஎம். கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல். நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் தான் சொல்லும் போது இந்த உடம்பை நான் சொல்லவே இல்லை. எம்டினஸ், இது எம்டினஸ்ன்னு சொல்லலாம், எவ்ரிதிங்கும் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். மொத்தத்தில் எல்லாமே பண்ணுறது அதுதான். அதனால் சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருங்க. உடனே போய் ஒருத்தங்களுக்கு சொல்லணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பெரிய ஆள், இவங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது, மற்றவங்களும் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களோ
மற்றவங்களும் உங்களுக்கு மேலே இல்லை, நீங்களும் அவங்களுக்கு மேலே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, எப்போ ஒரு பெரிய ஃப்ரீடம் உணர்றீங்களோ, இந்த பாடி மைண்ட் நீங்கள் இல்லைன்னு உணர்றீங்களோ, அப்போவுமே நீங்கள் ஃப்ரீ தான். நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். சரியா? அதனால் சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. நீங்கள் போகிற பாதை எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரிதான். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற காரியத்தை எப்பவும் செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்க பாருங்கள். அடுத்ததில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய்.